பேர் இங்கேயும் இருக்கிறார்கள். உலகமெல்லாம் எங்கெங்கு சென்றிருக்கிறார்களோ அவர்கள் நம்மளை வளர்க்க வேண்டும் என்று அந்த பாசலிலே இருந்து தந்தை செல்வாமின் பாசையிலிருந்து சென்றவர்களும் அதை பின்பற்றியவர்களும் அதற்காக தங்களுடைய உயிர்களை பறிகொடுத்தவர்களுடைய அந்த ஆத்மாக்களோடு சென்று உலகம் முழுவதும் இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருப்பதற்கு நீங்கள் எல்லாம் பல நாடுகளில் இருந்து அதற்கு துணையாக இருப்பதுதான் இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பாக இருந்தது என்று நான் நினைத்திருந்தேன். சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னரே இங்கே தமிழ்நாட்டை பற்றி பேசினார்கள். இறுதியாக தமிழ் செல்வராஜா சொல்கிற பொழுது இந்த வானொலியை பற்றி கூட பேசினார். வானொலி தமிழை பற்றி இப்படி பல விடயங்கள் ஆராய்வு செய்வதற்கு இடம் இருக்கிறது. என்னுடைய துணைவேந்தர் பொன்னமைக்கோ அவர்கள் இணையதளம் கணனி அதில் தமிழ் மேம்பாடு பற்றி மகாராஷ்டிற்கு கிறிஸ்டியன் அவர்களிடம் வந்திருந்தேன். அவரை தெரியும், அவருடைய ஆற்றலையை நான் அறிந்திருக்கிறேன். இந்த உலக தமிழ் பண்பாடு என்பதற்கு அப்பாலும் சென்று யுனெஸ்கோ கல்வி பண்பாட்டு துறையிலே அயற்குறே உறுப்பு அமைப்பாக இருக்கிறவர்களிடம் அதை பற்றி இவங்க எடுத்து சொன்னார்கள். தமிழ் அறிந்துவிடும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று. ஏன் நாங்கள் உலகம் முழுவதும் பறந்து கிடக்கின்ற தமிழர்களும் தமிழை இன்றைக்கும் பேசிக் கொண்டிருப்பவர்களும் தமிழர்களாக இருந்து கொண்டு தமிழை பேச முடியாத இருப்பவர்களும் தமிழை அறிவியல் பூர்வமாக இந்த எதிர்கால உலகத்தோடு ஒட்டி அறிவியல் பூர்வமாக தமிழை வளர்த்து இருப்பதற்கும் நாங்கள் ஏன் உலக தமிழர்களுடைய ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கிவிட முடியாது என்று நான் நினைக்கிறேன். அது ஆய்வுகளை செய்வதற்காக அப்படி உழைக்கலாம். யுனெஸ்கோவுடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாம். யுனெஸ்கோ அதற்கு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு பல்கலைக்கழகம் என்பது அல்ல, தமிழர்களுக்கு, தமிழ் ஆய்வாளர்களுக்கு, ஆற்றலர்களுக்கு பல மொழிகளிலே புறமொழிகளிலே வளர்ந்து வருகின்ற அறிவியல் ஆற்றல்களை தமிழர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக, அப்படி அந்த தமிழர்களை உருவாக்குவதற்காக, ஆற்றல் உருவாக்குவதற்காக அப்படி பல்கலைக்கழகம் பயன்படுத்தலாம். இங்கே எத்ராஜிகளுடைய முதல்வர் அல்லது அதிபர் எங்களுடைய மாணவிகள் பல நீண்ட காலமாக இந்த கல்வியிலும் கல்வி பெற்று பெறுகிறாக இருப்பதை நான் அறிவேன். இந்த கல்லூரியின் மைதானத்திலேயும் நான் இந்த மண்டபத்திலே இந்த கல்லூரியினுடைய நிறுவனர்களுக்கும் தொடர்பாளர்களுக்கும் இதை தொடர்ந்து நடத்தி கொடுப்பதற்கும் இந்த சந்தோஷத்தை இந்த மாநாட்டை நடத்துவதற்கு இந்த தொடர்படுத்துவதற்காக நாங்கள் அந்த உலகோடு உங்களுக்கு நாங்கள் வைத்திருக்கிறோம்.